அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கிபிலா திசை உள்ள சுவரில் காய்ந்த எச்சிலை அல்லது காரல் சளியை பார்த்துவிட்டு உடனே அதை சுரண்டினார்கள். புகாரி, முஸ்லிம். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நிச்சயமாக அல்லாஹ்வின் பள்ளிவாசல்களில் சிறுநீர் கழிப்பது, அசுத்தம் போன்ற எதையும் செய்வது பொருத்தமாக ஆகாது. நிச்சயமாக பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வை நினைவு கூறவும் குர்ஆனை ஓதவும் உள்ளதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லது இதே போன்ற வார்த்தைகளை கூறினார்கள். முஸ்லிம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழுகைக்கெல்லாம் வரமாட்டாங்க. ஆனால் கழிவறையை, அல்லாஹ்வின் மஸ்ஜிதுகளுடைய கழிவறையை சும்மா தாராளமாக தன்னுடைய வீட்டு கழிவறையை போல பயன்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம் இன்றைக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது சகோதரர்களே. இது ஒரு பெரிய அயோக்கியத்தனம் மட்டும் இல்லை, தவறு. அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் தொழுவதற்காகவும் தஸ்பீஹ் செய்வதற்காகவும் அவனுடைய குர்ஆனை ஓதுவதற்காகவும் மட்டும்தான் இருக்கிறது. இங்கே பாத்ரூம் போகிறதுக்கும் எச்சில உமிழ்றதுக்கும் அல்லது வேறு வகையான பயன்பாட்டுக்கு அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகள் கிடையாது. தொழுகையாளிகள் அவர்களுடைய தேவைக்கு பயன்படுத்தலாமான்னு சொன்னால் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். அதுக்காகத்தான் மஸ்ஜிதில் இது போல ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு. தொழுகையாளிகளுக்கு என்று தான் செய்யப்பட்டிருக்குது, மற்றவங்களுக்கு அல்ல. இப்படி ஒருத்தர் செய்தாருன்னு சொன்னால் அல்லாஹ்விடத்தில் பள்ளியை அசுத்தம் செய்வதற்கு பயன்படுத்தினார் என்ற பெரும் குற்றத்திற்கு அவர் என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்தில் போய் நிற்கணும், அபுலாலமிடத்தில் போய் நிற்கணும். மோஸ்ட்லி தொழுகையாளிகள் கூட ஒரு பேணுதலின் அடிப்படையில் வீட்டிலேயே எல்லா தேவைகளையும் முடிச்சுட்டு வந்துடணும். பள்ளியை இது போன்ற காரியங்களுக்கு பயன்படுத்துறத பெரிய பாரதூரமாக முஃமினீன்கள் என்ன செய்யணும்? நினைக்கணும். அப்படி நினைக்கும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கே சவாபு தனியாக கொடுத்துடுவான். வீட்டில் முடிந்த அளவுக்கு மோஸ்ட்லி வீட்டில் ஒரு செஞ்சுட்டு வர்றது ஒரு பெரிய சுன்னத்து. ஒரு 8 வைத்து மறு 8 வைத்து ஒவ்வொரு 8க்கும் நன்மைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பள்ளிவாசலுக்காக வைக்கின்ற ஒவ்வொரு 8களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மைகளை தருகிறான்னு சொன்னா அந்த 8கள் ஒழுவுடைய நிலையில இருக்கும்போது சவாப் ரெட்டிப்பாகுமா இல்லையா? வீட்டில் ஒது செய்துட்டு பள்ளிக்கு வர்றது ஆகப்பெரிய சிறப்பு சகோதரர்களே. வேற வழி இல்லை. காற்று பிரிஞ்சிருது, வரக்கூடிய வழிகளில் காற்று பிரிஞ்சிரும், அல்லது சரியான முறையில் தண்ணீர் வசதி இல்லை அப்படின்னு சொன்னால் பள்ளிவாசலில் செய்கிறதுல தவறு கிடையாது சகோதரர்களே. ஆனால் பள்ளியை, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை கழிவறையாக பயன்படுத்துவது அயோக்கியத்தனத்தின் உச்சம் சகோதரர்களே. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசுத்தத்தை பார்த்தாங்கன்னு சொன்னால் அதை கொஞ்சம் கூட அசிங்கப்படாம தன் கைகளாலேயே சுரண்டி சுத்தப்படுத்தி இருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். பள்ளிகளில் அசுத்தத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தாங்கன்னு சொன்னால் அதை தன் கரங்களாலேயே துடைத்து சுத்தப்படுத்தி இருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். பள்ளியில் அசுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் நாமளும் என்ன செய்யக்கூடாது? நடந்து கொள்ளக்கூடாது. இப்போ நம்ம கழிவறைக்கு போகிறோம். கழிவறைக்கு போய் முடித்த உடனே தண்ணீரை ரொம்ப அதிகமாக வரம்பு மீறி செலவு செய்யாம அல்லது ஆக கஞ்சமா செலவு செய்யாம நடுத்தரமா நாம இருந்த நஜீஸை சரியான முறையில் என்ன செய்யணும்? கழுவி சுத்தப்படுத்தணும். அதை செய்கிறவங்களும் மனிதர்கள் தானே. அந்த பாத்ரூமை கழுவுறதுக்கும் மனிதர்கள் தானே வச்சிருக்கிறாங்க, அல்லது நாய் கழுதையை வச்சிருக்கிறாங்களா? அவங்களும் மனிதர்கள் தானே, அவங்களுக்கு உணர்வுகள் இருக்கா இல்லையா? அதை நம்ம என்ன செய்யணும்? புரியணும். நம்முடைய நஜீஸை அவன் கழுவுறானா இல்லையா? அதனால கரெக்டான முறையில், ப்ராப்பரான முறையில் நம்ம என்ன செய்யணும்? சுத்தப்படுத்தணும் சகோதரர்களே. சில பேர் எவ்வளோ சொன்னாலும் திருந்த மறுக்கிறார்கள் சகோதரர்களே. போர்டு எழுதி வைக்கக்கூடிய அளவுக்கு நஜீஸாக்கி போகிறதுக்கே, அடுத்தவங்க போகிறதுக்கே ஒரு மாதிரியாக பண்ணிட்டு வந்துடுறாங்க சகோதரர்களே. சில உலமாக்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அல்லாஹ் அவர்களுடைய கபரை ஒளிச்சமாக்கணும், ஒளிமயமாக்கணும். அந்த உலமாக்கள் யாரும் இல்லாத நேரத்தில் கழிவறையை தன்னுடைய கைகளால் சுத்தம் செய்த உலமாக்களை எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய சவாபை கருதி தங்களுடைய அந்த தவால்வ பணிவை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் தன்னுடைய கரங்களால் கழிவறையை கழுவிய பெரும் பெரும் மேதைகளெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போ சகோதரர்களே, அப்போ நம்ம ஒரு நஜீஸை நம்ம பள்ளியில் பார்த்தோன்னு சொன்னா எங்க மோதினாரு, எங்க வாட்ச்மேனு, எங்க பணியாளரு அப்படின்னு தேடாம நீங்க உங்களுடைய கைகளால் சுத்தப்படுத்துங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள விட உலகத்தில் சிறந்தவங்க யாரும் இருக்காங்களா? அவங்க தன்னுடைய கைகளால் இன்னொருத்த சளியை சுத்தப்படுத்தி இருக்கிறாங்க. அப்படி இருக்கையில் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் ஒரு நஜீஸை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சுத்தப்படுத்துறத ஒரு புண்ணிய காரியமா நினைங்க. அல்லாஹ் தஆலா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அழுக்குகளையும் கவலைகளையும் சுத்தப்படுத்துவான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பாவங்களை சுத்தப்படுத்துவான். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்து பள்ளியை நேசிப்பவர்களாக, பள்ளியை சுத்தமாக ஆரோக்கியமாக வைத்திருப்பவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக.